இந்திரன் பூலோகத்தில் பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டான். வந்து பாண்டிய மன்னனை பார்த்து கேட்குறான், இப்படி மழை மேகங்கள்லாம் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கியே நீ ஒருவனே, இதெல்லாம் தப்பு இல்லையா பாண்டியா? ஒழுங்கா அவங்களெல்லாம் விடுதலை பண்ணி விட்டுடு, நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாண்டியன் ஏளனமாக இந்திரனை பார்த்து சிரிச்சிட்டு கேள்வி கேட்குறான், இங்கே பாரு இந்திரா, உனக்கு இந்த இந்திர பதவி மகேசன் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? எல்லாரையும் சரிசமமாக கவனித்து அனைவருக்கும் எல்லாத்தையும் நேர்மையாக வழங்கணுன்றதுக்காக தான். ஆனால் நீ நேர்மையை தவற உயிரினங்கள் கிட்ட பாகுபாடு பார்க்குற, பாரபட்சமாக நடந்துக்கிற. அப்படி இருக்க நீ எனக்கு அறிவுரை சொல்லாத, தப்பு எது சரி எதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, அருகதை கிடையாது. உன்னுடைய இந்திர பதவியை நீ மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிற. இன்னும் கேட்டால் உன்னோட இந்திரலோகத்தில் நான் இந்த மேகங்களை சிறைப்பிடிக்கலை, எனக்கு பூலோகத்தில் இறைவன் கொடுத்த பரிசு இது. அதனால் இவங்க என் பாண்டிய நாட்டில் இருந்து மழையை பொழிய வச்சு என் மக்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் இந்திரனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. என்ன நீ ஓவராக பேசுகிற, உன் கூட நான் சண்டை புரிய தயாராக இருக்கேன், வா போருக்குன்னு கூப்பிட்றான் பாண்டியனை இந்திரன். சரி, பாண்டியனும் நான் தயார் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் போரில் நீ தோத்துட்டா நீ சிறைப்பிடித்து வச்சிருக்க மேகங்களை நான் இந்திரலோகத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொல்கிறான் இந்திரன். உடனே பாண்டியனும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொக்கரை வழிபட்டுட்டு போருக்கு தயாராகிறாங்க. கடுமையான போர் இருவருக்கும் நடக்குது. அப்போ ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறான் இந்த உக்ரபாண்டியன், சோம சுந்தரரை நினச்சி வழிபட்டு அவர்கிட்ட இறைவன் அருளால் ஒரு வலை இருந்தது, அந்த வலையை எடுத்து இந்த இந்திரன் மேலே வீசுறான். அப்போ என்ன ஆகுது, இந்திரன் கிட்ட வந்த வலை அவனோட கிரீடத்தை மட்டும் பறித்து எடுத்துன்னு போயிடுது. அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இந்திரன் நினச்சிட்டான். ஏதோ அந்த சொக்கநாதரோட அருள் நாம் வணங்கினதில் இருந்ததால தான் நம்மளோட தலைக்கு வந்த இந்த ஆபத்து கிரீடத்தோட போச்சு அப்படின்னு பயந்து போய் உக்ரபாண்டியன் கூட அவனால் சண்டை போட முடியாமல் திணறி போயிட்டான். உடனே உக்ரபாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு, பாண்டியா என்னை மன்னிச்சிடு, நான் என்னுடைய மமதையால் இந்த மாதிரி மழை பொழிய வைக்காமல் பண்ணிட்டேன், இனிமே உன் பாண்டிய நாட்டுக்கும் நான் மழையை பொழிய வச்சிடுறேன், இது நான் வணங்குற சிவபெருமான் மீது சாட்சியாக வச்சு சொல்கிறேன்னு சொன்னான். சிவபெருமானையே சாட்சின்னு சொன்னதால் உக்ரபாண்டியன் சரி இவரை நம்பலான்னு சொல்லிட்டு மேகங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அன்று முதல் பாண்டிய நாட்டுக்கும் நல்ல மழையை கொடுத்து பாண்டிய நாடையும் பசுமையோடு ஆக்கிடுறார் இந்திரன். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, சிவபெருமான் என்ன சொல்கிறாரு? ஸோ வலிமை மிக்கவன், பலம் வாய்ந்தவன் பலம் குறைந்தவர்களாச்சேன்னு அடுத்தவங்களை பார்த்து எடை போடக்கூடாது. என்றைக்குமே பலம் குறைந்தவர்கள் கூட கடவுள் இருந்து அவர்களை காப்பாற்றுவார் அப்படின்றது தான் நமக்கு விளக்குறார். இன்னும் அடுத்த பகுதியில் அடுத்த திருவிளையாடலில் சிவபெருமான் நமக்கெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அரஹர ஓம், சிவசிவ ஓம்.